அதனால் வள்ளுவன் சொன்னான் இறை புரிந்து என்று சொன்னான். நீதி செய்தே இறை புரிந்து என்று வள்ளுவன் சொன்னான். எந்த ஒரு சமயத்தையோ மதத்தையோ வள்ளுவன் சார்ந்தவன் அல்ல. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அவன் தமிழில் சொல்கிறது அறம்புரி அரங்கம் தான் சொல்லுவான். கம்மன் அதுக்கு மேலே ஒரு படி போய் சொல்லுவான், சீலம் அல்லன நெங்கி செம்பொன் தலைத்தாளம் மன்னன்ட்டு. வள்ளுவன் சொன்னால் அப்படியே தராசில் பார்க்கணுன்னு. கம்மன் அதுக்கு மேலே போய் அந்த தராசு சாதாரண தராசில் தங்க தராசாக இருக்குதுன்னா ஒரு திருவோண்டு ஒரு சின்ன ஒரு பொன்மணி இருந்தால் கூட அது மாறிடும். மிக முக்கியமான நாள் என்று. நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தையும் வருகின்ற காலத்தையும் இணைக்கின்ற ஒன்று. 3 காரணங்களுக்காக இந்த விழா, இந்த நிகழ்ச்சி. அவற்றோடு சேர்ந்து அனைவரும் பாராட்டுகின்ற வகையிலே மிகச் சிறப்பாக பணியாற்றி நமது நெஞ்சத்திலே நீங்காத இடம்பெற்றிருக்கின்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா. ஓய்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு மனிதன் ஓய்வுற்று செல்கின்ற பொழுது எப்படி செல்கிறான் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே இங்கே பெருவாரியாக வந்திருக்கின்ற இந்த கூட்டம் அவரை வாழ்த்த வந்த கூட்டமாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Chief, I believe the huge gathering here is an acknowledgement of the service you rendered for the institution as a chief. I endorse that. நீதிமன்ற கட்டிடம் என்பது இதற்காக. ஒரு கட்டிடத்தினுடைய மதிப்பு அதனுடைய பிரம்மாண்டத்தில் மட்டுமல்ல, அதனுடைய செயல்பாடை அடக்கியது இருக்கிறது. நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டப்படும் பொழுது அதில் பணியாற்றுகின்ற வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், நீதிமன்ற பணியாளர்களாக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், அதனுடைய பெருமைக்கு எந்தவித பங்கமும் குந்தகமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதிமன்றத்துடைய பெருமை மற்றவர்களுக்கு தெரியும். நீதிமன்றங்கள் பெருகுகின்ற பொழுது அது சமுதாயத்திற்கு நீதித்துறையின் மேல் நம்பிக்கையை காட்டுகிறது. குற்ற வழக்குகள் குறைய வேண்டும், உரிமையியல் வழக்குகள் அதிகப்பட வேண்டும். இவை இரண்டும் ஒருங்கே இணைந்து நீதிமன்றத்தின் பணியை ஒரு செம்மையாக செய்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இதற்கு முழு முயற்சி எடுத்த அனைவருக்கும், தலைமை நீதிபதி உட்பட, அரசாங்கம் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நீதி பரிபாலனம் என்பது ஒரு நீதிபதியை சார்ந்தது மட்டுமல்ல. வழக்கறிஞர்கள், பணியாளர்கள், வழக்காடுவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் தான் நீதி கிடைக்கும். நான் திரு மகாதேவன் அவருடன் கேட்டேன், கொடுக்கின்ற அன்பளிப்பு பரிசுகள் எல்லாமே வள்ளுவ பெருந்தகையின் ஒரு சிலையாகவே இருக்கிறது என்று அவர் சொன்னார். சமீப காலத்தமாக வள்ளுவரை மக்கள் உணர ஆரம்பித்தார் என்று சொன்னார். தமிழில் இருக்கிற அத்தனை நூல்களிலும் ஒரு நீதி இருக்கும். நீதி இல்லாத நூல்களே தமிழில் கிடையாது. தமிழ் என்றாலே நீதி. அதனால் நீதியினுடைய மொழி என்றால் தமிழ் மொழி மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால தான் வள்ளுவன் சொன்னான், சமன் செய்து சீர்திருக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணின்னு. இது எல்லாமே நம்ம நினச்சிட்டே இருக்கணும். நம்ம அதில் தொய்வு இருக்கக்கூடாது. அதனால் வள்ளுவன் சொன்னான் இறை புரிந்து என்று சொன்னான். நீதி செய்தே இறை புரிந்து என்று வள்ளுவன் சொன்னான். எந்த ஒரு சமயத்தையோ மதத்தையோ வள்ளுவன் சார்ந்தவன் அல்ல. எந்த ஒரு கடவுளையோ குறிப்பிட்டு சொன்னவனும் அல்ல 2000 வருடத்துக்கு முன்னாடி. ஆனால் நீதி திறமை பண்ண மட்டும் இறை புரிந்துன்னா, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறைன்னா. We have to rededicate ourselves to the cause of justice. எந்த நூலிலும், தமிழ் நூற்றில் அறம் மட்டும்தான் இருக்கும். அவன் தமிழில் சொல்கிறது அறம்புரி அரங்கம் தான் சொல்லுவான். நீதியை பற்றி கூட, ஒரு சட்டத்தை பற்றி கூட சொல்லவே கிடையாது. அறம்புரி அரங்கம். ஆக அந்த கட்டுகின்ற இந்த உயர்நீதிமன்றத்துடைய பெருமை அதனுடைய அறத்தின் சார்ந்த செயல்பாடு மூலமாக தான் வரும். அதில் எந்த விதமான ஒரு ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. கம்மன் அதுக்கு மேலே ஒரு படி போய் சொல்லுவான், சீலம் அல்லன நெங்கி செம்பொன் தலைத்தாளம் மன்னன்ட்டு. வள்ளுவன் சொன்னால் அப்படியே தராசில் பார்க்கணுன்னு. கம்மன் அதுக்கு மேலே போய் அந்த தராசு சாதாரண தராசில் தங்க தராசாக இருக்கணும்னா கொஞ்சம் கூட துளியூண்டு ஒரு சின்ன ஒரு பொன்மணி இருந்தால் கூட அது மாறிடும். நீதியரசு தலைமை நீதிபதி கங்காபுர்வாலா ஓய்வு பெறப் போகிறார். இந்த நீதித்துறையிலிருந்து ஒரு நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறப் போகிறார். பட் அவருக்கு ஓய்வு இருக்காது. ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் அவர். அவருக்கு என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள். என் அருமை நண்பர் மகாதேவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தலைமை நீதிபதி விட்டு சென்ற பாதையில் மகாதேவன் தொடருவார், அதைவிட மிக சிறப்பாக செய்வார் என்பது நம்முடைய நம்பிக்கை. மூன்றாவதாக, மாவட்ட நீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பணியாளர்களுக்காக அவருடைய ஒரு சேம நிதி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று.
பொதுவாக நம்ம ஒரு பில்டிங் கட்டுறப்ப சொல்லுவோம், பெரிய பில்டிங் வந்திருக்கு அப்படின்னு, தாஜ்மஹால் இருக்குது, உலகத்தில் இருக்கிற வியத்தக்க பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதில் வேலை செய்துகின்ற பணியாளர்களை பற்றி யாரும் நினைப்பதில்லை. அவர்களை பற்றி நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய உழைப்பால் தான் அந்த ஒரு மாபெரும் ஒரு கட்டமைப்பு உருவாகியிருக்கிறது. அதுபோல் நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் அங்கே பணிபுரிகின்ற பணியாளருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். 21,000 பணியாளர்கள் இதில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார் என்று நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னார்கள். இந்த முயற்சி எடுத்த அவருக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய சக நீதிபதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் பல கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும். இந்திய அளவிலே தமிழக நீதிமன்றங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன என்ற பெயர் எப்பொழுதும் மற்றவர்களால் பேசப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.